Daily. Taste the Daily. சென்னை வேப்பேரி பகுதியில் சட்டவிரோதமாக கஞ்சா கடத்தி சென்ற பெண் உள்பட 4 பேர் சிக்கினர். வேப்பேரி ஜெனரல் காலின்ஸ் ரோடு பகுதியில் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த 3 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் கஞ்சா கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனத்தில் இருந்த 109 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்ததுடன் கஞ்சா கடத்தல் சம்பவத்தின் முக்கிய குற்றவாளியான ரேவதி மற்றும் கஞ்சா கடத்தி வந்த பண்டாரு நாகேஸ்வர ராவ், கஜபதி, தினேஷ் ஆகியோர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை மையமாக சென்னை மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் பகுதியில் பெட்டிக்கடையில் குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்த கடையின் உரிமையாளர் சிக்கினார். தியாகதுருகம் சாலையில் உள்ள பெட்டிக்கடையில் நடத்தப்பட்ட சோதனையில் குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. கடையின் உரிமையாளரான ஏமப்பேரை சேர்ந்த துரை என்பவர் பிடிபட்டார். மேலும் கடையில் இருந்த குட்கா பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குட்கா, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மணப்பாக்கம் பகுதியில் மெத்தப்பட்டமைன் விற்க முயன்ற 3 பேர் சிக்கினர். மணப்பாக்கம் பகுதியில் காரில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த 3 பேரை பிடித்து விசாரித்ததில் அவர்களிடம் மெத்தப்பட்டமைன் போதைப்பொருள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போதைப்பொருள் வைத்திருந்த நெற்குன்றத்தைச் சேர்ந்த பிரசாந்த், ஆழ்வார் திருநகரைச் சேர்ந்த சஞ்சய், சாலி கிராமத்தைச் சேர்ந்த யோகேஷ் உள்ளிட்ட 3 பேர் பிடிபட்டனர். மேலும் பிடிப்பட்ட நபர்களிடம் இருந்த 11 கிராம் மெத்தப்பட்டமைன் சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் தமிழகம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே கல்லூரி மாணவர்களிடமிருந்து 103 கிலோ கஞ்சா பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மொரப்பூர் அடுத்த போடம்பட்டியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் நவீன்குமார் என்பவர் அவரது நண்பர்களுடன் வீட்டில் கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அப்பகுதி பொதுமக்கள் அளித்த புகாரில் நவீன்குமாரின் நண்பர்கள் 3 பேர் பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து 103 பாக்கெட்டுகளில் இருந்த 800 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் திருப்பூரில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து நண்பர்களுக்கு கொடுத்த நவீன்குமார் தலைமறைவான நிலையில் அவரை பிடிக்க முடியாமல் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை திணறி வருகிறது. திமுக ஆட்சியில் தொடரும் கஞ்சா புழக்கத்தால் பள்ளி கல்லூரி மாணவர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாக பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர்.